صدق الله العظيم العظيم. عن ابن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரெல்லாம் உடையனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு என்னுடைய குர்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அவன் படைத்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக உலகத்தில் யாருமே கிடையாது. ஸலாத்தின் கருணையும் ஸலாமின் ஈடேற்றமும் மனித கோடிகள் அனைவர்களுக்கும் தலைவராக, நபிமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக, இறை முத்திரையாய் ஹாத்தமுல் அன்பியா சய்யிதுல் கௌலை தாஜுல் மதீனா ஏழைகளின் அரசன் கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருவானாக. சய்யிதுல் அய்யாம் நாட்களிலே சிறந்த நாள் யௌமுல் ஜும்ஆ. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர வாரத்தோட மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அது நான் தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, இருட்டில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா கட்டங்களிலும் படைத்தவனை அஞ்சி பயந்து வாழும்படி முதலில் குதுபா பயான் செய்யக்கூடிய எனக்கும் பிறகு கேட்கக்கூடிய உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நல்லுபதேசம் செய்து கொள்கிற அன்புக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உன்னதமான ஒரு மாதமாகிய இஸ்லாத்துடைய ஆரம்ப மாதம் முஹர்ரமுடைய மாதத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுக்காக வைத்திருக்கிறான். இது சாதாரணமான மாதம் என்பது கிடையாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரமுடைய மாதம் என்பது அது அல்லாஹ்வுடைய மாதம். கண்ணியமானவர்களே, ஏன் அதை அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்ல வேண்டும் தெரியுமா? ஏராளமான நபிமார்களுக்கு அல்லாஹ் உதவியை கொடுத்த ஒரு மாதம் முஹர்ரமுடைய மாதம். கண்ணியமானவர்களே, சந்தோஷமான கட்டம் ஒரு நிலைமையில் இருந்தாலும், சந்தோஷமான சூழ்நிலை ஒரு கட்டத்தில் இருந்தாலும், ஆனா இன்னும் ஒரு பக்கம் இதே வெள்ளிக்கிழமை நாள் யௌமுல் ஆஷூரா, யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையுடைய நாளில் தான் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாயின ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரமுடைய ஆஷூரா 10வது நாள். கண்ணியமானவர்களே, யார் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, யார் இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு? ஹுசைன் என்று பேர் வைத்தது யார் தெரியுமா? யாருமே பேர் வைக்கல, அப்பதான் பேர் வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் பேர் வச்சாங்க. கண்ணியமானவர்களே, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய வாப்பா யாரு? அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா. சுப்ஹானல்லாஹ், கைபர் கோட்டையுடைய கதவை யாரும் தூக்க முடியாது. 40 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய ஒரு கதவை ஒரு கையால தூக்கி நிப்பாட்டினார் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா. அப்படியான ஒரு வீரம் கொண்ட சஹாபி, அப்படியான ஒரு வீரம் கொண்ட ஒரு சஹாபிதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருவர்களுக்கும் பிறந்த குழந்தைதான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுசைன் மின்னி வ அனா மின், நான்
தட்டுக்கள் அவர்கள், உலகத்துடைய பூத்தட்டுக்கள் அவர்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வன் ஸையதா ஸபாவி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவராக ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களும் இருப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு மகனுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? ஹர்பன் பேர் வச்சாங்க. என்ன பேர்? ஹர்பன்னா யுத்தம். ஹர்பன்னா என்ன? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்பாவுக்கு பேர் வச்சாங்க. கூப்பிட்டாங்க, மகனுக்கு என்ன பேர் வச்சீங்க? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த பேர பிள்ளைக்கு என்ன பேர் வச்சீங்க? சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹர்பன் வச்சு. ஹர்பன்னா யுத்தம். உங்களுடைய பேரையுமா மகனுக்கு வைக்கிறீங்க? நான் பேர் வைக்கிறேன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நான் பேர் வைக்கிறேன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. பேர் வைத்தார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அழகண்டு பேர் வச்சார்கள். அழகண்டு. ஹுசைன் ரலியல்லாஹு முன்னால பிறந்தவர் தான் ஹசன் ரலியல்லாஹு. ஹுசைன் ரலியல்லாஹு தம்பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பேர பிள்ளைகள் ஓடி வந்து அப்படியோ கட்டி அணைச்சி மேடையில மிம்பர்ல ஏற்றி கொள்வாங்களா? சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ்ல வருது. தகனை செஞ்சது யாரு? ஈச்சம்பழத்தை வென்று வாயில வச்சு அத பிள்ளையுடைய பேர பிள்ளையுடைய வாயில வச்சது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமதியுடைய ஹதீஸ், 2 ஆடை உதவியா கொடுத்தாங்க. 2 ஆடை கொடுத்தாங்க. குர்பான் அகீகாவா கொடுத்தாங்க. 2 ஆடை. திருமதியுடைய ஹதீஸ். கண்ணியமானவர்களே, அதான் சொன்னது யாரு? வலது காலில் அதான், இடது காலை காமல். பேர பிள்ளை பிறந்த சந்தோஷம். கண்ணியமானவர்களே, அவர்கள் பிறந்து அவர்களுக்கு 6 வயசு இருக்கும் போது அப்பா மூத்தாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசு இருக்கும் போது அப்பா மூத்தாயிட்டாங்க. பாதையார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போவாங்க. தோட 2 பிள்ளையும் வச்சு கொண்டு நடந்து போவாங்க. அப்பா மாதிரி யாரும் பிள்ளை அப்படி முக்கியமா இறக்கத்தோட அப்படி இறக்கமாக நடந்து கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதையார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கல ஹஸன் இங்கல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரை பின்னையும் தூக்கி கொண்டு பாதையார போவாங்க. கேட்பாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ், என்ன இது? என்ன இது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்களை நான் நேசிக்கிறேன், என்னை இவர்கள் நேசிக்கிறார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு இறக்கமுடையவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, 6 வயசு இருக்கும் போது அப்பா மௌத்து, 6 வயசு இருக்கும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்து. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால கலீஃபா பொறுப்பெடுத்தாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பின்னால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பெடுத்தாங்க கலீஃபாவுடைய பொறுப்பை. அதற்கு பின்னால அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹா 4ஆவதாக பொறுப்பெடுத்தவர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாப்பா ஆட்சியை பொறுப்பெடுத்தாரே. கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமதானுடைய கடைசி கட்டத்தில தான் கூஃபாவுல இராக்கில கழுத்து வெட்டப்பட்டு கொண்டாடப்பட்டார்கள். கழுத்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதற்கு பின்னால ஆட்சியை பொறுப்பெடுத்தாங்க ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு. கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. இதற்கு பின்னால ஆட்சியை பொறுப்பெடுத்தாங்க ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்தை ஆட்சி செய்த நீண்ட காலம் இல்ல, 6 மாதம் தான் ஆட்சி செய்தாங்க. 6 மாதம் தான் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க. கண்ணியமானவர்களே, ஆட்சி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் மக்களால பாரியோர் நெருக்கடி இருந்துச்சு, மக்களால பாரியோர் கஷ்டம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆட்சியை மேலால கொண்டு போகாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதற்கு பின்னால்தான் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை கொடுத்தாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமானவர்கள் இல்ல. உம்மு ஹபீபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தம்பிதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. வலிய ஒன்று சேர்த்தவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாயினத்துக்கு பின்னால
பொறுப்படுத்தான் யஸீத். இவன் தான் கொடுங்கோலன். காஃபிர் அல்ல, காஃபிர் அல்ல, இஸ்லாத்தை சொன்னவன், இஸ்லாத்தை சொன்னவன், மூமின் தான், முஸ்லிம் தான், அநியாயமாக நடந்து கொண்டான், அநியாயமாக நடந்து கொண்டான். அந்நியமானவர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் தான் யஸீத். யஸீத் நாட்டு கவர்னராக இருக்கிறாரே, நாட்டு கவர்னராக இருக்கிறாரே, பாப்பா மௌத்தாயினாங்க, மகன் பொறுப்படுத்தாரே. கண்ணியமானவர்களே, இவனுடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருந்து சென்றா, மதீனாவுல 700 சஹாபாக்களை கொண்டு குவித்தவன் யஸீத். யாரும் மதீனாவுக்குள்ள போய் யுத்தம் செய்யல, வரலாறு பிரடி பாருங்க. யுத்தம் செஞ்சு 700 சஹாபாக்களை கொண்டு குவித்தவன் யஸீத். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். கண்ணியமானவர்களே, ஈராக் கூஃபாவுக்கு கவர்னராக இருக்கிறாரே நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவுல கவர்னராக இருக்கிறாங்க. அவர் இருக்கும்போது அந்த நாட்டில் வாழ்ந்து வந்தவன் தான் யஸீத். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுல இருக்கிறாங்க, மதீனாவுல இருக்கிறாங்க. மதீனாவுக்கு கடிதம் எழுதினான் யஸீத், மதீனாவுக்கு கடிதம் எழுதினான் யஸீத். இவர ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த படையில வந்து சேரணும், எந்த படையில வந்து இவரனுக்கு மாற்றமாக நடந்தாருன்னா இவனால் கொலை செய்யும், இவனால் நான் என்ன செய்வேன், கொலை செய்வேன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே 2 பேருக்கு சொன்னாங்க, ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு நெஞ்சி ஊட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார். உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி மூலமாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவித்த ஹதீஸ் எவ்வளவு புதுசு இல்லை. அதற்கு முன்னாலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஹதீஸ்லாம் அறிவிச்சிட்டாங்க. கண்ணியமானவர்களே, மதீனாவுக்கு கடிதம் வருகிறது, மதீனாவுக்கு கடிதம் வருகிறது. எல்லோரும் முஸ்லிம்களாக இருந்தாங்க, எல்லோரும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றி நடந்தாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. மதீனாவுல பெரிய ஒரு நெருக்கடியாக இருந்துச்சு. அதற்கு பின்னால்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வந்தாங்க, மதீனாவுல இருந்து மக்காவுக்கு வந்தாங்க. மக்காவுல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் கண்ணியமானவர்களே இன்னும் ஒரு கடிதம் ஒன்று வருகிறது. சுப்ஹானல்லாஹ், உலமாக்கள் இமாம்கள் தெளிவுபடுத்துறாங்க, 18,000க்கு மேற்பட்ட கடிதம் வந்துச்சு. எத்தனாயிரம் கடிதம்? 18,000 கடிதம். அந்த கடிதத்தை எல்லாத்தையும் எடுத்தா 15க்கு மேற்பட்ட புத்தகம் செய்யலாம். 15க்கு மேற்பட்ட, வாங்க பார்த்துக் கொள்வோம். நல்ல முறையில உங்களை கவனிப்போம், நல்ல முறையில உங்களை பார்த்துக்கிறோம். இங்க வாங்க தடைச்சான், கண்ணியமானவர்களை நம்பி மோசடி செய்தான், நம்பி மோசடி செய்யலாம். கண்ணியமானவர்களை கடிதம் வருகிறது. எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, உங்களோட வாப்பாவை அங்க எடுத்துதான் கழுத்து வெட்டப்பட்டுச்சு, போவாதீங்க போவாதீங்க. கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை பார்த்து அறிவுரை சொல்லக்கூடியவர், முகத்தை பார்த்து அறிவுரை சொல்லக்கூடியவரே சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அவரை பார்த்து சொன்னாங்க, ஷஹீதுடைய வாட மரணத்துடைய செய்தி உங்களோட முகத்துல காட்டப்படுகிறது, போவாதீங்க போவாதீங்க. கண்ணியமானவர்களே, முன் வச்ச கால பின்னுக்கு வைக்கிற போகவனே ஒத்த முடிவுல இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால புறப்பட்டாங்க. 300க்கும் மேற்பட்டவர்கள் புறப்பட்டார்கள். எத்தனாயிரம் பேர்? 300க்கும் மேற்பட்டவர்கள் புறப்பட்டார்கள். புறப்பட்டு வராங்க, புறப்பட்டு வராங்க. பரசதியனுங்க சொல்லக்கூடியவர், இந்த காலத்துல நல்ல கவிதைகளை பாடக்கூடியவர் பரசதி. சாதாரணமானவர் இல்ல, கண்ணியமானவர்களே, நல்ல கவிதைகளை பாடக்கூடியவர். குதிரையில வந்து கொண்டிருந்தாங்க, குதிரையில வந்து கொண்டிருந்தாங்க. வந்து கொண்டிருந்தவரை பார்த்து அதற்கு முன்னால படித்தாங்க. இந்த பக்கத்தால இருந்து
அடிக்குது, ஷஹீதுடைய அவார்டு அடிக்குது, போவாதீங்கன்றாங்க. கேட்கிற கண்ணியமானவர்களே போனாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலா போனாங்க. அதற்கு முன்னால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபியை அனுப்பி வச்சாங்க. முஸ்லிம் இப்னு உகைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்கள் இத்தனை 1000 ஆண்டு போனாலும் 1448ஆம் ஆண்டு 1447 முடிஞ்சிட்டு 1448ஆம் ஆண்டு இருக்கிறோம். எத்தனை 1000 வருடம் போனாலும் ஒவ்வொருத்தர பேரும் எழுதப்பட்டு ஒவ்வொருத்தர பேரும் வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் இப்னு உகைர் அனுப்பினாங்க. போய் பார்த்து கொண்டு வாங்க, உங்களோட வரவேற்பாங்க ஈராக்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களோட வரவேற்பு நல்ல முறையில் இருந்தா நிறைய கடிதம் எழுதுங்க, நான் வாரேன். நிறைய கடிதம் எழுதுங்க, நான் வாரேன். கண்ணியமானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் இப்னு உகைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஈரான் அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சு போனாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் நல்ல முறையில் வரவேற்கப்பட்டாங்க. நல்ல முறையில் வரவழைக்கப்பட்டதுக்கு பின்னால அவர் எண்ணி கொண்டுட்டாரு, இங்கு உள்ள எல்லா நல்ல மனிதர்கள் தான், நல்ல மனிதர்கள் தான் என்று எண்ணி கொண்டுட்டாரு. அதற்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் அங்கிருந்து கடிதம் எழுத ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம் இப்னு உகைர் ரலியல்லாஹு கடிதம் எழுதுறாங்க. வாங்க, நல்ல முறையில் வரவேற்கிறாங்க, உங்களை நல்லா பார்த்து கொள்வாங்க. கடிதம் எழுதினார். கண்ணியமானவர்களை ஹுசைன் ரலியல்லாஹு புறப்பட்டாங்க. 30 குதிரை தான், 30 குதிரை தான் கண்ணியமானவர். ஒன்றுமில்லை, வால் கத்தி ஒன்றுமே இல்லை. புறப்பட்டு போனாங்க. போனதற்கு பின்னால்தான் கண்ணியமானவர்களே கர்பலா என்ற இடத்துல கர்ருன் வபலா ஜொயிண்டான பேர், அணி ஒத்த பேர் இல்லை, ஜொயிண்டான பேர் கர்ருன் வபலா சோதனை களம். அது சோதனை களம். கண்ணியமானவர்களே வரக்கூடிய அந்த இடையில தான் முஸ்லிம் இப்னு உகைர் நல்ல முறையில் வரவழைத்ததற்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் அந்த ஈராக் அந்த கூஃபாவுல பெரிய மலைக்கு மேலால இருந்து உருட்டப்பட்டு கொல்லப்பட்டார் முஸ்லிம் இப்னு உகைர். முஸ்லிம் இப்னு உகைர் உருட்டப்பட்டு கொல்லப்பட்டார். அப்ப சஹாபியாக ஆட்சி பொறுப்படுத்தவர், கவர்னராக இருந்தவர் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் யஸீதுடைய பேச்சு அவர் கேட்கல, அவரை தட்டிட்டு அந்த இடத்துல உட்கார வைத்தவர் யார் தெரியுமா? உபைதுல்லாஹ் பின் ஜியாத். உபைதுல்லாஹ் பின் ஜியாத் எல்லாம் அதுக்குள்ள உள்ளார்கள் தான், எல்லாம் அதுக்குள்ள உள்ளார்கள் தான். எனக்கு தோதுவாங்க இல்லைண்டா அவர் நான் அந்த இடத்தை தூக்கிட்டு எனக்கு தோதுவான வைக்கிறது, அப்படித்தானே நடக்குதா இல்லையா? அவ்வளோ அதே மாதிரி இவரும் செஞ்சார் கண்ணியமானவர். அதே மாதிரி இவரும் செய்தார். ஈரானுடைய கவர்னராக, கூஃபாவுடைய கவர்னராக உபைதுல்லாஹ் பின் ஜியாத் நியமித்தார். நியமிச்சதுக்கு பின்னால இவருடைய பேச்சு கேட்டு அவர் ஆடினார். அவருடைய பேச்சு இவர் கேட்டு இவர் செயல்பட்டார். கண்ணியமானவர்களே இப்பொழுதுதான் முஸ்லிம் இப்னு உகைரும் கொல்லப்பட்டுட்டாங்க. 300 படையோட வந்தாங்க. கண்ணியமானவர்களே 300 பேர் வந்தார்கள். கடைசியாக குறைஞ்சு கொண்டு வந்து 74ஆக மாறியது. 24ஆக மாறியது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே உபைதுல்லாஹ் பின் ஜியாத் கட்டளையிட்டான், தண்ணீர் கொடுக்காதீங்க. 3 நாள் தண்ணீர் கொடுக்காம தடுத்து வைக்கப்பட்டிருந்தாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களை யாரெல்லாம் கொல்ல வருவாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை மாதிரி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்தாலை ஹதீஸில் எழுதுறாரு, கிதாபில் எழுதுறாரு. கண்ணியமானவர்களே ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூக்கத்தில் இருக்குமாம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இடுப்புல இருந்து
கால் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றமாறி இருக்குமாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள மாதிரியே இருந்தாங்க. அவர்கள மாதிரி இருந்தாங்க, நடந்து வருவாங்க, சொல்லுவாங்க, நான் வாரதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர்கள் அதிகமாக ஸலவாத் சொல்லணும். அதிகமா என்ன செய்யும்? வாயில சத்தத்தை காணல யாரை, வாயில சத்தத்தை காணல யாரை. யார் என்னுடைய பேரை கேட்டு ஸலவாத் செல்லலையோ அவன்தான் ஆகப்பெரிய கஞ்சன் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன்தான் ஆகப்பெரிய கஞ்சன். கண்ணியமானவர்களே, 3 நாள் கண்ணீர் கொடுக்காம தடுத்து வைக்கப்பட்ட இருந்ததற்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் சுத்தி முட்டு வைத்தாங்க. ஒன்றும் செய்ய முடியாது, எல்லோரும் கொல்லப்பட்டுட்டாங்க. இந்த யுத்தத்துல முதலாவது கொல்லப்பட்டது யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூத்த மகன் அலி அக்பர். அலி அக்பர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தானதுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு திருமணம் முடிச்சாங்க. அந்த திருமணத்துல 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகள். அதுல மூத்த மகன் யார் தெரியுமா? அலி அக்பர், அலி அஸ்கர். பெரியார், சின்னால், நடுத்தரமானால் இப்படியெல்லாம் பேர் வச்சாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதுல மூத்த மகன் தான் அலி அக்பர். கண்ணியமானவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்க வரும்போது அலி ரலியல்லாஹு மகன் முன்னுக்கு வந்தார். முன்னுக்கு வந்த உடனே அவரும் ஷஹீதாக்கப்பட்டார். கண்ணியமானவர்களே, எல்லோரும் கொல்லப்பட்டதற்கு பின்னால கடைசியாக கொல்லப்பட்டது யார் தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. யார் யாரெல்லாம் கொல்ல வருவார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்த மாதிரி தோற்றம் மாதிரிக்கு கொல்ல வந்தாக்களும் ஓடிடுவாங்க. கண்ணியமானவர்களே, ஷிம்ர் இப்னு அப்துல் தௌசன் முன்னுக்கு வந்தாரு. சுப்ஹானல்லாஹ், உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, 33 தடவை அந்த ஈட்டி கொடுத்திருந்துச்சான். எத்தனை தடவை? 33 தடவை. கண்ணியமானவர்களே, 72 பேரை பிள்ளை இருந்தாங்க மொத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் 72 பேர் தான் வந்தாங்க. 300 பேர் வந்தாங்க. இடையில எல்லாரும் திரும்பி அனுப்பிட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போங்க, பரம்பரை மட்டும் போனாங்க. கண்ணியமானவர், பரம்பரை மட்டும் போனாங்க. 17 பேர்கள். அதுல அபுல் பைத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை. அதுல 10 பெண் பிள்ளைகள் விதவையாக மாறினாங்க. குழந்தை அப்பதான் பிறக்குது. கண்ணியமானவர், ஒரு குழந்தை அப்பதான் பிறக்குது. பிறந்து வெளியால எடுத்துட்டு வாராங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஈட்டி தாக்குவதற்கு முன்னால இந்த குழந்தையை கொடுத்து ஷஹீதாக வச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இது குத்பாவில் பேசக்கூடிய விடயம் அல்ல, அழக்கூடிய விடயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்து விடுபட்டது இந்த நாள் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய வயிற்றிலிருந்து வெளியாக இந்த நாள் தான். ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயிலிருந்து நிவாரணை பெற்றது இந்த நாள் தான். சந்தோஷமான நாள் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் துக்கமான நாள் இருக்கு. கண்ணியமானவர்களே, இதே நாள் தான் நோம்பு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓதி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஒன்றும் செய்ய முடியாது. சுப்ஹானல்லாஹ், 33 தடவை ஈட்டி குத்து இருந்துச்சு. 34 பால் வெட்டி இருந்துச்சு. ஒவ்வொன்றையும் விட்டுட்டா கூட இமாம்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றையும் தௌசன் முன்னுக்கு வந்தான். உரையாடிக்கா கழுத்தை வெட்டினான். கண்ணியமானவர்களே, கழுத்து வெட்டினதுக்கு பின்னால கொண்டு போகப்படுது. எங்க கொண்டு போகப்படுது? உபைதுல்லா பின் ஜியாதிடம் கொண்டு போகப்படுது. கவர்னராக இருக்காரே. அதற்கு பின்னால ஷிம்ரிடம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் யஸீதிடம் தலை கொண்டு போகப்படுது. கேட்டாங்க, ஏன் மட்டும் ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. தலையை பார்த்த உடனே
தலையை பார்த்த உடனே ஆச்சரியம் அடைஞ்சிட்டாரு. கண்ணியமானவர்களே, தலையெல்லாம் கட்டி நாக்கெல்லாம் வழியால் எடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாக்கு மாறி இருந்துச்சு. அதிகமாக முத்தமிட்டு கொண்டே இருப்பாங்க. கிதாபுகள்ல வருது, வாயை வச்சு வாயோட முத்து விடுவாங்களா. அவ்வளவு இலக்கமுடையவர்களாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, தலை எங்க வருது? மதீனாவுக்கு புல்லட்ல வருது. தலை எங்க வருது? மதீனாவுக்கு தலை புல்லட்ல வருது. கண்ணியமானவர்களே, ஜன்னத்துல் பகீல கல்ஹராவுல அடக்கம் தர மட்டும் செய்யப்பட்டது. அவர்களுடைய உடம்பு அங்க ஈராக்ல அடக்கம் செய்யப்பட்டது என்று வரலாறுகள் வருகிறது. கண்ணியமானவர்களே, இவர்கள் ஷஹீதாகும் பொழுது இவர்களுக்கு வயது எத்தனை தெரியுமா? 54 வயதும் 6 மாதம் என்பதாக கிதாபுகளில் குறிப்பிடுகிறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உன்னதமான ஒரு மாதமாகிய இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கிறோம். உதவிகள் பல பக்கம் இருந்தாலும் துக்கமான செய்தியும் இந்த முஹர்ரமுடைய பத்திரம் மறைந்திருக்கிறது. ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இஸ்லாத்துக்கு, தீனுக்கு, மார்க்கத்துக்கு உதவியாக இருந்தவர்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்வார்கள் சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த அலி இல்லை என்றால் இந்த உமர் அழிஞ்சு போயிருப்பார் என்றார்கள். நிறைய கட்டங்களை சொல்வாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு லவ்லா அலியன் லஹலக உமர். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஹிஜ்ரி ஆண்டுடைய மசூராவை சொன்னது அவர்தான். இந்த ஹிஜ்ரி ஆண்டுடைய மசூராவை சொன்னது அவர்தான். கண்ணியமானவர்களே, 4 மசூராக்கள் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த ஆண்டை வச்சு ஹிஜ்ரி ஆண்டை உருவாக்குவதாக தீர்மானம் செஞ்சாங்க. அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துடைய செய்தியை வச்சு ஹிஜ்ரி ஆண்டை உருவாக்குறான்னு முடிவு செஞ்சாங்க. அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த ஆண்டை வச்சு ஹிஜ்ரி ஆண்டை உருவாக்குறான்னு முடிவு செஞ்சாங்க. 4ஆவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த ஆண்டை வச்சு ஹிஜ்ரி ஆண்டை உருவாக்குறான்னு முடிவு செஞ்சாங்க. ஆனா முடிவு செய்யப்பட்ட போது அடிக்கடி அல்லாஹ் சொல்வார்கள், அடிக்கடி அல்லாஹ் சொன்னாங்க, உமரே கலீஃபாவே ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போன அந்த ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டாக உருவாக்கலாம் என்று மசூராவை சொன்னது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சீதேவிகளே, இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல தான் சுப்ஹானல்லாஹ் ஆண்கள் வேறாக பெண்கள் வேறாக மஸ்ஜித் தொழுதாங்க. கண்ணியமானது உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பள்ளியில தொழுதாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல தான் ஆண்கள் வேறாக ஆண்கள் மஸ்ஜிதிலையும் பெண்கள் வீடுகளிலையும் தொழும்படி ஏவினாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தாலும் இந்த பேச்சை உமருடைய பேச்சை கேட்டுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருப்பாங்க என்று சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த கட்டளையை ஆமோதிச்சாங்க, வரவழைச்சாங்க. ஆண்கள் மஸ்ஜித் சொல்லட்டும், பெண்கள் வீடுகளில் சொல்லட்டும். கண்ணியமானவர்களே, 2வது விடயம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே தராவீஹ் 3 நாட்கள் தான் தொழ வைக்கப்பட்டுச்சு. தராவீஹ் ரமதானுடைய காலங்களில் தொழுவோமே, தராவீஹ் 3 நாட்கள் தான் தொழுவிக்கப்பட்டுச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தராவீஹ் வளமையாக தொழுது வந்தா அது பன்னெண்டு கடமையாகும். அதனால தராவீஹ் 3 நாட்கள் அன்று நடத்தப்பட்டுச்சு. ஆனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல தான் தராவீஹ் கூட்டாக 1 மாதம் நடந்தது. 20 ரக்காத், கிட்டத்தட்ட 20 ரக்காத். இவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் அந்த தராவீஹ் கடமையாகியது. கண்ணியமானவர்களே, அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர். உமருடைய வாயிலிருந்து வாரது அது அல்லாஹ்வுடைய வஹீதான் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்படியான உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள்தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டை உருவாக்கினார்கள். நாம் இருக்கக்கூடிய ஆண்டுடைய வருடம் 1448 இருக்கிறோம். ஆரம்ப மாதத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்திலிருந்து வாழ்க்கையை புதுப்பிப்போம், வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வோம், எங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடுவோம். கண்ணியமானவர்களே, திட்டமிட்டு நல்ல முறையில் வாழ்ந்து ஆசிரத்துக்காக வேண்டி வாழ்ந்து எங்களுக்கு மவுத் கொண்டு இருக்கிறது என்று வாழ்ந்து அவருடைய வாழ்க்கை கொண்டு இருக்கிறது என்று வாழ்ந்து சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்று வாழ்ந்து எங்களுடைய உலகத்துடைய வாழ்க்கையை கொண்டு போவதற்கு எல்லாம் அல்லாஹ் அனைவருக்கும் உதவி செய்வானாக. சில பாவங்களை மன்னித்து மறைத்துடுவாக அல்லாஹ். அதனுடைய பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ். தெரியாமல் மறைந்து மறியாமல் அல்லாஹ் இரகசியத்திலும் ரகசியத்திலும் இருட்டிலும் வெளிச்சத்திலும் அனைத்து பாவத்தை மன்னித்து அல்லாஹ். பலகீனமான அடியார்களே அல்லாஹ் எங்களை மன்னித்து எங்களை புரிந்து கொண்டு விடுவாயாக அல்லாஹ். பலாய் முசீபத்துகள் சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்தியா அல்லாஹ். நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ், நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ். வாகன விபத்துக்கள் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாத்தியா அல்லாஹ். கலிமாவோட வாழ்ந்து கலிமாவோட மரணிப்பதற்கு தோல்வி செய்வாயாக அல்லாஹ். இந்த ஊரை புரிந்து கொண்டு விடுவாயாக அல்லாஹ். இந்த ஊரில் அனைவர்களையும் துணையாளியாக மாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் அனைவர்கள் ஈமானுடைய வாழ்க்கையை கொடுத்து விடுவாயாக அல்லாஹ். தக்வாவுடைய வாழ்க்கையை கொடுத்து விடுவாயாக அல்லாஹ். இஸ்லாமுடைய வாழ்க்கையை கொடுத்து விடுவாயாக அல்லாஹ். எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலையும் உன்னை பயந்து அஞ்சி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாயா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்ச்சாலாக்கிய தாய் தந்தையர்கள் யார் யாரெல்லாம் கபராளியா வாழியார்களோ யா அல்லாஹ், அந்த கபர சுருக்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றியா அல்லாஹ். நரகத்தின் படுகொலையை விட்டு பாதுகாத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்ச்சாலாக்கிய எங்களுடைய பெற்றோர்கள் யா அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலான உயிரோட யார் யாரெல்லாம் வாழியார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ். ஆயுள் நீடிச்சு கொடுத்து விடுவாங்க யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் சக்கராத் நோயாளியாக படுக்கையிலே படுத்தார்களோ யா அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்து விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்து விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்து விடுவாயாக யா அல்லாஹ். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து விடுவாயாக யா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்தை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்திலும் யா அல்லாஹ் தொழுகையை விட்டு விடாம தொழுகையோட வாழ்ந்து தொழுகையோட மன்னிப்பதற்கு தோதி செய்வாயாக யா அல்லாஹ். எங்களுடைய துஆவை உன் தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட மரணிப்பதற்கு தோதி செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفسي بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. لقول الله تعالى: فاستغفروا الله لنستغفره إنه